நான் ஸ்டாப் பிரைம் டைமில் இது டாப் 25 செய்திகள். முதலில் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கான அட்டவணை வெளியீடு, திருவண்ணாமலை மகாதீப திருவிழா உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள அரசு தேர்வுகளுக்கான அட்டவணையை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி குரூப் 1 தேர்வு குறித்த அறிவிப்பு ஜூன் 23ஆம் தேதி வெளியாகும் என்றும், குரூப் 1 தேர்வு செப்டம்பர் 6ஆம் தேதி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குரூப் 2 மற்றும் 2A தேர்வுக்கான அறிவிப்பு ஆகஸ்ட் 11ஆம் தேதி வெளியிடப்பட்டு அக்டோபர் 25ஆம் தேதி தேர்வு நடத்தப்படும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. குரூப் 4 தேர்வு குறித்த அறிவிப்பு அக்டோபர் 6ஆம் தேதி வெளியாகி தேர்வு டிசம்பர் 20ஆம் தேதி நடைபெறும் என்றும் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே நடந்து முடிந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் கூடுதலாக 645 காலி பணியிடங்கள் சேர்க்கப்பட்ட நிலையில் ஒட்டுமொத்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 5307ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை 12ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் இடைநிலை உதவியாளர், தட்டச்சர், கிராம நிர்வாக அலுவலர் உட்பட 36 பதவிகளுக்கான குரூப் 4 நிலையிலான தேர்வை டிஎன்பிஎஸ்சி நடத்தியது. அறிவிப்பு வெளியாகும் போது 3935 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் அதன் பிறகு கூடுதலாக 727 பணியிடங்கள் சேர்க்கப்பட்டன. இந்நிலையில் தற்பொழுது மேலும் 645 காலி பணியிடங்கள் சேர்க்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. பக்தர்களின் அரோகரா முழக்கத்தோடு திருவண்ணாமலை மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்டது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை மாத தீப திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. அர்த்த நாரீஸ்வரராக எழுந்தருளி அண்ணாமலையார் சுவாமி சன்னதியில் இருந்து ஆனந்த தாண்டவம் ஆடியபடியே தங்க கொடிமரத்தின் முன்னால் மலையை நோக்கியபடி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்தார். பிறகு கொடிமரம் அருகில் அகண்ட தீபம் ஏற்றப்பட்டது. அந்த தீபத்திலிருந்து பஞ்சபூதங்களை குறிக்கக்கூடிய வகையில் 5 தீப்பந்த ஜோதி ஏற்றப்பட 2668 அடி உயர மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்டது. அப்போது கோவிலில் கூடியிருந்த பக்தர்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று பக்தி முழக்கம் எழுப்பியபடி வழிபட்டனர். நீதிமன்ற உத்தரவுப்படி திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதி கோரி பாரதிய ஜனதா, RSS, இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி உள்ளிட்ட இந்துத்துவ அமைப்புகள் போராட்டத்தால் மலையடிவார பகுதியே கலைபரமாக மாறிய காட்சிகள்தான் இவை. அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் வழக்கமாக கார்த்திகை தீப நாளன்று உச்சிப்பிள்ளையார் கோயில் மண்டபத்தில் தீபம் ஏற்றப்படும். ஆனால் வழக்கத்திற்கு மாறாக மலை உச்சியில் உள்ள விளக்கு தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வழக்கு ஒன்றை விசாரித்த உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி நேற்று காலை மலை உச்சியில் அதற்கான ஏற்பாடுகளை செய்த கோயில் நிர்வாகம் திடீரென ரத்து செய்தது. இதனை கண்டித்து பாஜக, RSS, இந்து மக்கள் கட்சி, அகில பாரத அனுமன் சேனா, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் உள்ளிட்ட அமைப்பினர் மறியலில் ஈடுபட்டனர். இதற்கிடையே மலை உச்சியில் தீபமேற்ற உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டும் எந்த ஏற்பாடுகளும் செய்யவில்லை என தனி நீதிபதி சுவாமிநாதன் முன்பு மனுதாரர் ராமரவிக்குமார் முறையிட்டார். மாலை 6 மணிக்குள் தீபம் ஏற்றாவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நீதிபதி கூறி வழக்கை ஒத்திவைத்தார். ஆனாலும் வழக்கம் போல உச்சிப்பிள்ளையார் கோயில் மண்டபத்தில் மட்டுமே தீபம் ஏற்றப்பட்டது. மாலை 6 மணி அளவில் வழக்கமான முறைப்படி திருப்பரங்குன்றம் மலைமேல் உள்ள உச்சிப்பிள்ளையார் கோயில் அருகே கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது. வழக்கத்திற்கு மாறாக திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றப்படாததால் மனுதாரர் 10 பேர் மற்றும் CISF படையினரின் பாதுகாப்புடன் சென்று மலை உச்சியில் தீபம் ஏற்ற உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து திருப்பரங்குன்றத்தில் 16 கால் மண்டபம் அருகே பாரதிய ஜனதா, RSS மற்றும் இந்துத்துவ அமைப்பினர் முழக்கமிட்டபடி மலையேற முயன்றனர். அப்போது பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஸ்ரீராம் என முழக்கமிட்டனர். அவர்களை காவலர்கள் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அசாதாரண சூழலும் ஏற்பட்டதால் மதுரை ஆட்சியர் பிரவீன்குமார் 144 தடை உத்தரவு பிறப்பித்தார். அதனைத் தொடர்ந்து போராட்டம் நடத்தியவர்களை கைது செய்தனர். எஞ்சியவர்கள் மலையேறி செல்வதற்கான பாதையில் சூடமேற்றி வழிபட்டுவிட்டு கலைந்து சென்றனர். தமிழ்நாட்டில் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம்.
முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்தது மரியாதை நிமித்தமானது என்று காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு 5 பேர் கொண்ட குழுவை காங்கிரஸ் அமைத்தது. அதில் தமிழ்நாடு மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர், காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் ராஜேஷ்குமார், அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர்கள் சூரஜ் ஹெக்டே, நிவேதித் ஆல்வா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இந்நிலையில் இந்த குழுவினர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். பிறகு செய்தியாளர் பேசிய காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கூட்டணி தொடர்பான வியூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதாக கூறினார். அவர்கள் குழு அமைத்த பிறகு எப்பொழுது அமைக்கிறார்களோ அந்த பேச்சுவார்த்தை தொடங்கும். இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. கிழக்கா வடக்கா மேற்கா தெற்கான்னு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இந்தியா கூட்டணி வலிமையா இருக்குதுன்றது இது ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணம். இன்றைய சந்திப்பு தொகுதி பங்கீடு குறித்து பொறுத்திருந்து பார்க்குமாறும் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசிவிட்டு வருகிறேன். தேவைப்படும் போது மாண்புமிகு அமைச்சரிடம் அரசியல் பேசுகிறேன். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தந்த விளக்கமே இது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைத்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு பாஜக தரப்பில் இருந்து முக்கியத்துவம் குறைந்ததாக கூறப்பட்டது. இதனால் அதிருப்தியடைந்த OPS தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து கடந்த 24ஆம் தேதி சென்னை வெப்பேரியில் நடைபெற்ற அதிமுக உரிமை மீட்பு குழு கூட்டத்தில் பேசிய OPS வரக்கூடிய 15ஆம் தேதி முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்று கூறினார். இந்நிலையில் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து OPS 20 நிமிடங்கள் ஆலோசனை மேற்கொண்டார். அங்கிருந்து சென்னை திரும்பிய OPS தமிழ்நாடு அரசியல் நகர்வு குறித்து பேசியதாக கூறினார். தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அரசியல் சூழ்நிலைகளை பற்றி மாண்புமிகு அமைச்சர் திரு அமித்ஷாவிடம் விவாதித்து வந்திருக்கிறது. தாவேகாவில் செங்கோட்டையன் இணைந்தது தொடர்பாக விவாதிக்கப்பட்டதா என்ற கேள்விக்கு அதை பற்றி பேச அவசியமில்லை என்று பதிலளித்தார். கல்வி நிதி வழங்குவதில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டவில்லை என நாடாளுமன்றத்தில் தெரிவித்த மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மாநில அரசுகள் தங்கள் பிரச்சனையை மக்கள் மீது திணிப்பதாக குற்றம் சாட்டினார். குளிர்கால கூட்டத்தொடரில் பேசிய கேரள MP ஜான் பிரிட்டாஸ் புதிய தேசிய கல்விக் கொள்கை ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை என்றால் நிதி ஒதுக்கப்படாது என எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் பாரபட்சம் காட்டப்படுவதாக குற்றம் சாட்டினார். அதற்கு பதிலளித்து பேசிய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கல்வி நிதியில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டவில்லை எனவும் பஞ்சாப், கர்நாடகா, தெலங்கானா உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் முதலில் கையெழுத்திடுவதாக கூறிவிட்டு பின்னர் பின்வாங்கியதாக குற்றஞ்சாட்டிய அமைச்சர் மாநில அரசுகள் தனிப்பட்ட பிரச்சனையை மக்கள் மீது திணிப்பதாக குற்றஞ்சாட்டினார். இதனைத் தொடர்ந்து பேசிய திமுக MP கிரிராஜன் நிலுவையில் உள்ள கல்வி நிதியை விடுவிப்பது குறித்து மத்திய அரசு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்றார். இதற்கு பதிலளிக்க மறுத்த மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நவோதயா பள்ளிகளை தமிழகத்தில் ஏற்க மாட்டோம் என மாநில அரசு கூறுவதாக கூறினார். மாலத்தீவில் கடத்தப்பட்ட தூத்துக்குடி, தென்காசியை சேர்ந்த 5 பேரை உடனடியாக மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்களவையில் திமுக MP கனிமொழி வலியுறுத்தியுள்ளார். On November 6, 2025, the workers were kidnapped from their camp by terrorists and taken away. Till now, we have no information about what has happened to them. மாற்றுத்திறனாளிகளை திவ்யாங் என்று குறிப்பிடுவதை சர்வதேச அளவில் அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய விதமாக மத்திய அரசு மாற்ற வேண்டும் என்று திமுக MP திருச்சி சிவா வலியுறுத்தினார். Term very much derogatory, sir. The government of India has given an explanation that the translation is totally different and this is not, and the people have accepted. தமிழ்நாட்டில் மணல் கடத்தல் கும்பலை கட்டுப்படுத்த திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசு தவறிவிட்டது என்று மாநிலங்களவையில் அதிமுக உறுப்பினர் தம்பிதுரை குற்றம் சாட்டினார். இதற்கு திமுக MPக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்கள் எழுப்பிய நிலையில் விவாதத்திற்கு உட்பட்ட விவகாரத்தை பற்றி மட்டும் பேச மாநிலங்களவை தலைவர் CP ராதாகிருஷ்ணன் தம்பிதுரைக்கு அறிவுறுத்தினார். Water is polluted by given by human. Don't try to convert this house criticizing Tamil Nadu Assembly. தம்பிதுரை தொடர்ந்து குற்றம் சாட்டிய நிலையில் அவருக்கு பேச அனுமதி மறுக்கப்பட்டது. திட்வா புயல் மற்றும் வடகிழக்கு பருவமழையால் தமிழ்நாட்டில் சேதமடைந்த பயிர்களை பார்வையிட்டு கணக்கிட மத்திய அரசு குழு அனுப்ப வேண்டுமென அதிமுக MP இன்பதுரை மாநிலங்களவையில் வலியுறுத்தியுள்ளார். மாநிலங்களவையில் பேசிய அவர் தமிழ்நாட்டின் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் மழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளதாகவும் கூறினார். பருவமழை காலத்திற்கு முன்னதாகவே வாய்க்கால்களை தூர்வார வேண்டுமென அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பலமுறை வலியுறுத்தியதாகவும் இன்பதுரை தெரிவித்தார். Rains have submerged thousands of acres of paddy, banana, sugarcane, betel leaf and other crops across the Delta district. My native Tirunelveli district, Tenkasi and Ramanathapuram paddy cultivated now lies completely underwater.
unhilting the livelihoods of hard-working farmers. தமிழ்நாட்டில் திட்வா புயல் மற்றும் மழை வெள்ள பாதிப்புகளால் பயிர்களை பாதுகாக்க மாநில அரசு தவறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இந்தியாவிற்கு வரும் ரஷ்ய அதிபர் புட்டின் தட்கல் ரயில் டிக்கெட் முன்பதிவில் புதிய அப்டேட் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே இந்தியா வரும் ரஷ்ய அதிபர் புதினுடன் பாதுகாப்பு, ஆற்றல், வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் புதிய ஒப்பந்தம் மேற்கொள்ள இந்திய அரசு ஆயத்தமாகி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் நடைபெறவுள்ள 23வது இந்தியா ரஷ்யா வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்க அந்நாட்டு அதிபர் புதின் அரசுமுறை பயணமாக இந்தியா வருகிறார். உக்ரைனுக்கு எதிரான போர், அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் நெருக்கடிகளுக்கு மத்தியில் இந்தியா வரும் புதின் மீது உலக நாடுகளின் பார்வை திரும்பியுள்ளது. குறிப்பாக புதின் இந்தியா வருவதற்கு முன்பே இரு நாடுகளுக்கு இடையே பிரலோஸ் எனப்படும் தளவாட பரிமாற்ற ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன் மூலம் இரு நாடுகளின் கடற்படை கப்பல்கள் மற்றும் போர் விமானங்கள் மற்ற நாட்டின் தளங்களை பயன்படுத்திக் கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்தியா வரும் புதின் முன்னிலையில் S-400 வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பு மற்றும் சுகோய் 57 போர் விமானங்களை கூடுதலாக வாங்குவதற்கு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் மீதான அமெரிக்க தடைகள் குறித்தும் மத்திய எரிசக்தி துறை சார்பில் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தடையற்ற வர்த்தகம், ஆற்றல், மருத்துவம் உள்ளிட்ட துறைகளிலும் புதிய ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. உக்ரைன் போர் தொடங்கிய பிறகு முதன்முறையாக ரஷ்ய அதிபர் புதின் இந்தியா வர இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் உள்ள அனைத்து மொபைல் போன்களிலும் சஞ்சார் சாத்தி செயலி கட்டாயம் என்ற உத்தரவை மத்திய அரசு திரும்ப பெற்றது. சைபர் பாதுகாப்பிற்காக அனைத்து செல்போன்களிலும் சஞ்சார் சாத்தி என்ற செயலியை கட்டாயம் நிறுவ வேண்டும் என்று இந்தியாவில் உள்ள செல்போன் உற்பத்தி நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டது. இது தனி உரிமைக்கு எதிரானது என்று எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்திலும் குரல் எழுப்பின. இந்நிலையில் சஞ்சார் சாத்தி செயலி கட்டாயம் என்ற உத்தரவை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டக்கூடிய உத்தரவில் இதுவரை 1,40,00,000 பேர் இந்த செயலியை பதிவிறக்கம் செய்து நாள் ஒன்றுக்கு 2000 சைபர் குற்றங்கள் தொடர்பான தகவல்களை கொடுத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளது. குறிப்பாக ஒரே நாளில் 6 லட்சம் பேர் சஞ்சார் சாத்தி செயலியை பதிவிறக்கம் செய்திருப்பது மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்பட்டிருப்பதை காட்டுவதாக மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. எனவே சஞ்சார் சாத்தி செயலியை மக்களே ஏற்றுக்கொண்டதால் அதனை கட்டாயமாக்க வேண்டிய தேவையில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதிய தொழிலாளர் சட்டங்களை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த 1ஆம் தேதி தொடங்கியது. 3வது நாள் கூட்டத்திற்கு வந்த எதிர்க்கட்சி எம்பிக்கள் 29 தொழிலாளர் சட்டங்களை ஒருங்கிணைத்து 4 தொழிலாளர் சட்ட குறியீடுகளாக மாற்றியதற்கு எதிராக போராடினர். 4 புதிய தொழிலாளர் சட்டங்கள் கார்ப்பரேட் காட்டு ஆட்சிக்கு வழிவகுக்கும் என கூறி எம்பிக்கள் முழக்கம் எழுப்பினர். மேலும் கார்ப்பரேட் காட்டு ஆட்சி வேண்டாம், தொழிலாளர் நீதி வேண்டும் என்ற ராட்சத பதாகைகளை ஏந்தியவாறு எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக டெல்லி காற்று மாசுக்கு எதிராக கேஸ் மாஸ்க் அணிந்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லி மாநகராட்சியில் 12 தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் 7 இடங்களை பாஜக கைப்பற்றியது. டெல்லி மாநகராட்சியில் 11 கவுன்சிலர்கள் எம்எல்ஏவாகவும் ஒருவர் எம்பியாகவும் தேர்வானதால் 12 உள்ளாட்சி தொகுதிகளுக்கு கடந்த நவம்பர் 30ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதில் 7 தொகுதிகளில் பாஜகவும் 3 தொகுதிகளில் ஆம் ஆத்மியும், காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள் தலா ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளனர். குறிப்பாக துவாரகா, வினோத் நகர், அசோக் விஹார், கைலாஸ், டிச்சான் கலன், ஷாலிமர் பாக், சாந்தினி சவுக் உள்ளிட்ட தொகுதிகளை பாஜக கைப்பற்றியுள்ளது. இதன் மூலமாக 250 தொகுதிகளை கொண்ட டெல்லி மாநகராட்சியில் பாஜகவின் பலம் 123ஆக அதிகரித்துள்ளது. இதேபோன்று நரைனா, முண்டக்கா, தக்ஷிணபூரி ஆகிய 3 தொகுதிகளில் வெற்றி பெற்ற ஆம் ஆத்மி கட்சியின் பலம் 102ஆக உயர்ந்துள்ளது. டெல்லியில் சட்டமன்ற தேர்தலை தொடர்ந்து உள்ளாட்சி இடைத்தேர்தல்களிலும் பாஜகவின் கை ஓங்கியதை அந்த கட்சியினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். சங்கம் விஹார் தொகுதியில் காங்கிரசும், சாந்தினி மஹால் தொகுதியில் இடதுசாரி கட்சியான AAFB கைப்பற்றியுள்ளது.
ரயில் நிலையங்களில் உள்ள கவுண்டர்களில் தட்கல் டிக்கெட் வாங்குவதற்கு இனி ஓடிபி கட்டாயம் என்று ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது. ரயில்களில் கடைசி நேர பயணத்திற்கான தட்கல் டிக்கெட்டுகளில் முறைகேடுகள் நடப்பதை தடுக்க ரயில்வே நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக ஆன்லைனில் முன்பதிவு செய்யும் தட்கல் டிக்கெட்டுகள் சரியான பயணிகளுக்கு மட்டுமே கிடைப்பதை உறுதி செய்ய அண்மையில் ஆதார் கட்டாயமாக்கப்பட்டது. இதன் அடுத்த கட்டமாக ரயில் நிலையங்களில் உள்ள கவுண்டர்களில் தட்கல் டிக்கெட் வாங்கும் போது ஓடிபி எனப்படும் செல்போன் எண்ணுக்கு வரும் ஒருமுறை கடவுச்சொல் கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது காலை 10 மணி மற்றும் 11 மணிக்கு ரயில் நிலைய கவுண்டர்களில் தட்கல் டிக்கெட் பெறுவதற்கு பொதுமக்கள் தங்கள் செல்போன் எண்ணை குறிப்பிட வேண்டும். அந்த செல்போன் எண்ணுக்கு அனுப்பப்படும் ஒருமுறை கடவுச்சொல்லை கவுண்டர்களில் உள்ளவர்களிடம் தெரிவித்த பிறகே தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்யப்படும். இதன் மூலம் சில இடைத்தரகர்கள் அதிகாலை முதலே கவுண்டர்களில் காத்திருந்து தட்கல் டிக்கெட்டை பெற்று அதனை கூடுதல் விலைக்கு வெளியே விற்பது தவிர்க்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் 17ஆம் தேதி 12 ரயில்களுக்கு மட்டும் சோதனை ஓட்டமாக அறிமுகம் செய்யப்பட்ட இந்த முயற்சி தற்போது 52 ரயில்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இது ஒரு சில நாட்களில் நாடு முழுவதும் அமலுக்கு வரும் என்று மத்திய ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது.